நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தொடங்கும் போது நல்லா தொடங்கணும் என்று தான் நம்ம நினைப்போம். நம்ம பார்க்கலாம், நம்ம தெருக்களில், நம்ம வீடுகளில், நம்ம ஊர்களில் சுபகு தொழுதுட்டு அப்படி வெட்டக்கிறங்கினா இந்த அப்ப கடை தேத்தனி கடையெல்லாம் கிராத்தோட ஆரம்பிக்கும். சும்மா கிராத் போயிட்டே இருக்கும், ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 7 மணியாகக்குள்ள அந்த கடையில் குத்தாட்ட பாட்டு போகும், அது வேற விஷயம். அந்த கடையில் சிகரெட்டு விற்கிறான், வீடு விற்கிறான். ஆனால் அதை செஞ்சும் கூட, சிகரெட்டு வீடு விற்றும் கூட அவன் நினைப்பு என்ன தெரியுமா? தொடக்கம் சரியாக இருக்கணும், தொடங்கும் போது பறக்கத்து இருக்கணும். அவன் சாம்பிராணி பிடிக்கிறதும், கல்லாக்குள்ள அந்த சாம்பிராணி புகையை பிடிக்கிறதும், மஞ்சள் தெளிக்கிறதும், கிராத்தை போடுறதும், அந்த சுபவுக்கு தொப்பியை போட்டுக்கிட்டு சும்மா பறக்கத்தான் தொடங்கணும். இது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ஊரில் நடக்கிறது. அவனே இந்த மாதிரி செஞ்சுக்கிறான். கடையை திறக்கக்குள்ள கூட கொஞ்சம் பறக்கத்தான் தொடங்கணுங்கிறான். வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் திருமணம். நம்முடைய விலாசமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு பெண்ணு தாய் தகப்பன்ட்ட இருந்ததை விட கல்யாணத்துக்கு பிறகு புருஷன்கிட்ட இருக்கிறான் ரொம்ப அதிகமான காலமாக இருக்குது. 18-20 வருஷம்தான் உமா பாப்பா கிட்ட, சாகும் வரைக்கும் கணவன்கிட்ட. ஒரு ஆண் பெற்றோர்களுக்கு கீழே இருந்து கட்டுப்பட்டு இருக்கிறதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். இந்த கல்யாணம் என்பது ஒரு உரிமை சாசனம். والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனத்தில் வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதனை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள்,